Hi everyone, welcome you for YouTube Mastery course. Day 1ல வந்து இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும், என்ன பண்ணலாம், பைப்லைன் எல்லாம் கிடச்சிருக்கும். இந்த டேயில் வந்து ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் யூடியூப். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் என்னடா சேனல் ஸ்டார்ட் பண்ண ஏர்ன் பண்ண போகிறாங்க, எங்கே போகிறோன்னு தெரியணும், எப்படி ஏர்ன் பண்ணுறோன்னு தெரியணும். அதுக்காக இதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்ட் பண்ணிட்டோம். ஸோ அது ஃபஸ்ட் வீடியோ, செகண்ட் வீடியோ, அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கொடுக்கணும்னு ஓடி போய் பார்த்து வந்துடுங்க. இந்த வீடியோ எங்கேயும் போகாது, இங்கே தான் இருக்கும். நானும் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பாருங்கள், அதுக்கப்புறம் ப்ரீமியம் மெம்பரில் எப்படி ஜாயின் ஆகுதுன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், ஹவு டு ஏர்ன் ஃப்ரம் யூடியூப். ஸோ ஓகேல பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி யூடியூப் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு தெரியணும். ஒரு நிறுவனம் நம்மளுக்கு வந்து சம்பளம் தராங்க. அந்த நிறுவனத்துக்கு எப்படி சம்பளம் வருது, அந்த நிறுவனத்தோட சம்பளத்தை கூட்டணும் அப்படின்னா நம்மளுக்கான சம்பளம் உயரும். இதுதான் சிம்பிள். யூடியூபோட வருமானம் கூடுச்சு உங்களால் அப்படின்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். சிம்பிள். யூடியூப்பில் மணி ஏர்ன் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்களால யூடியூப் கம்பெனி அதிகமாக ஏர்ன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எப்படி யூடியூப் ஏர்ன் பண்ணுறான்னு தெரியணும். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அதிகமாக சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஏர்ன் வந்து அதிகமாக தருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே. யூடியூப் மெயின் சோர்ஸ் ஆஃப் ரெவன்யூ இஸ் அட்வர்டைஸிங், விளம்பரம் செய்தல். அதுதான் அவங்களோட மெயின் சோர்ஸ். அடிஷ்னலி ஏன் போட்டிருக்காங்க நான் சொல்கிறேன். வி ஏர்ன் மணி ஃப்ரம் த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பிஸ்னஸஸ் சச் அஸ் யூடியூப் ப்ரீமியம். ஓகே. இது ஏன் போட்டிருக்கேன், இது எல்லாமே அஃபிஷியல் டாக்குமெண்ட், யூடியூப் டாக்குமெண்ட் வந்து எடுத்தது. நம்ம ஏனதானு எடுக்க கிடையாது. ஸோ இது ஒரு வார்த்தை கூட நம்மளுக்கு கிடையாது, இல்லை யூடியூப் தரப்புன்னு சொல்லுது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் முதல்ல ஏர்ன் பண்ணுறது எதில் ஏர்ன் பண்ணுறோம், அட்வர்டைஸ்மெண்ட்டிங்கில் லேர்ன் பண்ணுறோம். இரண்டாவதாக நாங்கள் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் ஏர்ன் பண்ணுறோம், ப்ரீமியம் இதில் வந்து ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் உங்கள் சேனல்லேருந்து கொடுக்க முடியுது அப்படின்னா உங்களுக்கு பணம் கொட்டும். இது யூடியூப் தரப்புலேருந்து யூடியூப் ஏர்ன் பண்ணுறது. இப்போ யூடியூபர் எப்படி ஏர்ன் பண்ணுறாங்க அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு சைட் பார்த்தாச்சு, இன்னொரு சைட் பார்க்கணும், அதுக்கப்புறம் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கணும் இல்லையா. சரி, யூடியூப் தரப்புலேருந்து யூடியூபருக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்குது ஏர்ன் பண்ணுறதுக்கு. அட்வர்டைஸிங் ரெவன்யூ. ஸோ தெரிஞ்சிருக்கும், ஆட் வரதை பொறுத்து தான் ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆட் வரதை பொறுத்து தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லையா. அடுத்து சேனல் மெம்பர்ஷிப். அந்த ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், மெம்பர்ஷிப் வாங்குங்க, 25 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இந்த வீடியோ போட்டோம், இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இதில் ப்ரீமியம் செய்கிறாங்களா ஃப்ரீயாக, அது மாதிரி அவங்க காசு கொடுத்து வாங்குறாங்க. ஜாயின் பட்டன் நிறைய சேனல்கள், பெரிய சேனல் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தமிழ்லேயே நிறைய சேனல் இருக்குது. அடுத்து மெர்ச்னா என்ன சொல்கிறதுனா வணிகம் செய்தல். அந்த மாதிரி சிந்து பாஸ் த மெர்ச்சன்ட் அப்படின்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி வணிகம் செய்தல். அந்த மாதிரி வணிகம் செய்து இது பண்ணுறது. வணிகம்னா அப்படின்னா சில இங்கிலீஷ் சேனலாக பார்த்துருப்பீங்க, கீழே டிஷர்ட் போட்டிருப்பாங்க. தமிழ் சேனல் இருக்குது, கீழே டிஷர்ட் போட்டிருப்பாங்க, காஃபி மக்கு போட்டிருப்பாங்க. அது வாங்கினா அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து அமௌண்ட் போகும். சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ். சூப்பர் சேட்டை பற்றி நீங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டில் ஜூலை மாதம் 2021 நீங்கள் வந்து சூப்பர் சேட் பற்றி தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை சேர்ந்தவர் இல்லை அப்படின்னு கருதிக்கலாம். தெரிஞ்சிருக்கும் சூப்பர் சேட்டு, ஆடி A6 அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ சூப்பர் சேட் அண்ட் சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் சரிங்களா. தெரிஞ்சவன், இப்போ நான் சொன்னதை தெரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, தெரியாதவன் புரிஞ்சவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. சரிங்களா. ஸோ சூப்பர் ஸ்டிக்கர்ஸ் வந்து லைவ் சேட் போகும்போது உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பலாம். ஓகேவா. நம்ம எந்த ஒரு கான்ட்ரவர்சியில் சிக்க விரும்பலை, நம்ம வாய் வேற கம்முன்னு இருக்காது. எந்த ஒரு சூப்பர் சேட்டில் வந்து அவங்களுக்கு அமௌண்ட் தருவாங்க லைவில். சரியா. இது எல்லாமே இருக்குது. யூடியூப் ப்ரீமியம் ரெவன்யூ. இந்த விஷயம் வந்து நான் எந்த ஒரு யூடியூபர் சொல்லியும் நான் கேள்விப்படலை. ஒரு வேளை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். நம்ம கோர்ஸ் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறதுனால சொல்லித்தான் ஆகணும், எதையும் நாங்கள் விட்ட முடியாது. ஸோ யூடியூப் ப்ரீமியம் ரெவன்யூ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணுறாங்க, எதில் ஏர்ன் பண்ணுறாங்க, ப்ரீமியமில் ஏர்ன் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு பங்கு இருக்கணும், கொடுத்து ஆகணும்.
அதுக்காக தான் இந்த இது என்ன அப்படின்னா கெட் பார்ட் ஆஃப் அ யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ வென் தே வாட்ச் யுவர் கண்டென்ட். ப்ரீமியம் வந்து எதுக்கு வாங்குறாங்க அப்படின்னா ஆடு வராமல் இருக்கிறதுக்காக வாங்குறாங்க. தொல்லை பண்ணும் ஆடு அப்படிங்கிறத வாங்குறாங்க. தொல்லை பண்ணிவிட்டு உன்னோட வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா யூடியூப் கொடுக்கும். அவன் எதுக்காக வாங்குறான்? உன்னோட வீடியோ. அப்போ என்ன யூடியூப் நினச்சிக்கணும்னா நம்மளோட வீடியோ வந்து தொல்லையெல்லாம் போகணுங்கிறதுக்காக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கருதி வந்து தரும். நல்ல பாயிண்ட் தான். ஸோ கருதி தரும். இது தாங்க வழி. இந்த 5 மட்டுமே யூடியூப் தரப்பிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய ஒரு வெகுமதி. சரிங்களா? இது இல்லாமல் நிறையா இருக்குது. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது, பை மீ எ காஃபி, அப்புறம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. சேவைகள் மனப்பான்மை கொண்டவர்கள் நீங்கள் வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம், சேவை செய்யலாம். ஏர்ன் பண்ணுறாங்கல்ல, சேவை செய்யலாம். இப்போ நிறைய யூடியூப் தரப்புலன்னு தரக்கூடிய வெகுமதி இவ்வளோதான். சிம்பிள். ஓகே, அடுத்து அது எப்படியா தருவாங்க? இது யூடியூபுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஏர்ன் பண்ணுறான், யூடியூபரும் அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஏர்ன் பண்ணுறான். அது என்ன புரியலையே. எப்படி அவள் அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்ன் பண்ணால் ஓகே, அவனே வச்சுக்கூடாது, எதுக்கு எனக்கு தரணும் இல்லையா? ஏன் இப்போ ஒரு ஆடு இது சொன்ன மாதிரி முழுக்க அட்வர்டைஸ்மெண்ட் தான் ரன் ஆகுது இல்லையா? ஒரு ஆடு கம்பெனி யூடியூப்பை வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி என் ஆடு போடணுங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து சரி ஓகே போடுறேன் அப்படின்னு காசு வாங்குவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க, காசு வாங்குவோம். சரிங்களா? நீங்கள் ஆன்லைனில் எங்கே போனாலும் ஆடு தாங்க. ஆடு மூலிமா தான் உங்களுக்கு காசு வரும். ஆடு மூலிமா அந்த கம்பெனி ரன் ஆகுங்க. சரிங்களா? இதுக்கு மேலே எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஆட் கம்பெனிஸ் வந்து யூடியூப் தராங்க. செவரே இல்லாமல் எப்படி அவன் வந்து போஸ்டர் ஒட்டுவான், ஐ மீன் ஆடு ஒட்டுவான். செவரு வேணும் இல்லையா? செவரு கட்டுறது இவனோட இது பழக்கம் இல்லை, ஆடு போடுறது தான் அவனோட பழக்கம். அந்த செவரு தான் நம்ம கட்டி தரணும். கண்டென்ட் யூடியூபர்ஸ் நம்ம வந்து செவரு கட்டி தரோம், அவங்க ஆடு ஒட்டிட்டு போயிடுவாங்க. செவுத்து ஒட்டினதுக்கான காசு நம்மளுக்கு தந்துடுவாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி கேட்பாங்க. ஒரு யூடியூப் வந்து கேட்பாரு, ஒய்பிபின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன ப்ரோ? ஒய்பிபிஎஸ் அப்படின்னா என்ன? யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம். அப்படி என்ன பார்ட்னர்? ஒன்றும் புரியலையே. ஆடு வந்து உங்களுக்கு வருது அப்படின்னா யூடியூப் வந்து கால் எடுப்பார், மாப்பிள்ளை யூடியூப்லேருந்து அப்படிம்பார். கால் பண்ணி இந்த மாதிரி ஆடு கேட்குறான், நீ என்ன பண்ணு, கண்டென்ட் க்ரியேட் பண்ணு எனக்கு. நான் எங்கே போய் ஆடு போட, நீ வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணு, நான் உனக்கு ஆடு வாங்கி தரேன் அப்படிம்பார். இந்த நம்ம ஆடு ஓகே, ஆனால் நீ சும்மாலாம் ஒன்றும் வாங்கி தர மாட்டியே, ஏதாவது ஒரு காரணம் இருக்குமே அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளை, அது வந்து ஆடு உனக்கு பிடிச்சி தரல, அதுக்காக நான் கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துக்கிறேன். நீ வந்து ஆடு ஒன்று தானே போடுறேன், கண்டென்ட் ஒன்று ராயல்ட்டி உனக்கு தரணும்ல, அதுக்காக நான் உனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படி நம்ம ஓகே எதுவும் சொல்கிற, ஏதோ வேலை தரம் பண்ணுறேன், சரி ஓகே நல்லா தான் இருக்குது, ஆடு வந்து பார்த்துக்கலாம், நான் வந்து கண்டென்ட் போடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் நடக்கும். விர்ச்சுவலாக நடந்துச்சுன்னா இதுதான் நடக்கும். கால் பண்ணி இந்த மாதிரி தான் கேட்டுருவேன். யூடியூப் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் அதில் இதுதான் நடந்திருக்கு. சரிங்களா? ஆமாம், அமௌண்ட் வரும் எவ்வளோ வரும், எப்படி பிரிச்சுப்பீங்க? வெளிலேருந்து ஒருத்தன் கேட்குறான், அமௌண்ட் வரும் எப்படியா பிரிச்சுப்பீங்க நீங்கள் 2 பேரும்? எவ்வளோ பிரிச்சுப்ப? எவனுக்கு அதிகமாக அமௌண்ட்டு போகும்? நீ எவ்வளோ அமௌண்ட் எடுப்ப? ஆடு மட்டும்தானே கொடுக்குற, நீ எவ்வளோ அமௌண்ட் எடுப்ப? அப்படிங்கிறது 45/55. ஸோ நானே நிறையா தமிழ் யூடியூப் சேனலில் பார்த்துருக்கேன். 75-35 ஸோ அந்த மாதிரி நிறைய வதந்திகள். அது வந்து குழப்பம் ரொம்ப க்ரியேட் பண்ணும். இது நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவும் பார்க்க தேவை, பொறுக்கி ஆராய்ஞ்சு வச்சுருக்கோம். சரியா? 45/55 இந்த ரேஷியோ மூலிமா தான் உங்களுக்கு சம்பளம் வரும். சரிங்களா? The revenue is shared on 45/55 basis for all content creators. யூடியூப் தரப்புன்னு சொல்கிறது. It means YouTube or Google keeps 45 and content creator get 55 for royalty. இல்லையா? 45% வந்து கூகுளே வச்சுப்பாங்க, 55% உங்களுக்கு தருவாங்க. புரிஞ்சா? 45% அவங்க வச்சுப்பாங்க, 55% உங்களுக்கு தருவாங்க. ஸோ இப்போ கிளியர் மைண்டட். யாருக்கு அதிகமாக காசு போகணும்னா யூடியூபருக்கு அதிகமாக காசு போகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிருச்சு, நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு எனக்கு நிரூபிச்சிட்டில்ல, ஏன்னா 45 ரூபா ஆட்டையை போடுறீங்கள ஒன்றுமே பண்ணாமல் அப்படின்னு நீங்கள் கால் பண்ணுறீங்க.
என்னடா பகல் கொள்ளையாக இருக்குது, 45 ரூபா ஆட்டையாக போடுற, இதெல்லாம் அநியாயம், கொஞ்சம் ஏற்றலாம்ல அப்படின்னு கேட்கு. நீ இவங்க வந்து இல்லை மாப்பிள்ள, உனக்கு வந்து ரெவன்யூக்குன்னு வந்து 5 ஆப்ஷன் இருக்குது, கொடுத்துருக்கேன் சரியா. ஆனால் எனக்கு ரெவன்யூக்கு 2 ஆப்ஷன் தான் சரிங்களா. முன்னாடி சொன்ன மாதிரி 2 ஆப்ஷன் தான். அட்வர்டைஸ்மெண்ட்டு, இன்னொன்று மெம்பர்ஷிப்பு. இதில் தான் நான் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நீ அட்வர்டைஸ்மெண்ட் ஏர்ன் பண்ணிக்கலாம், சூப்பர் சாட்டில் ஏர்ன் பண்ணிக்கலாம், மெர்ச்சில் ஏர்ன் பண்ணிக்கலாம், அது இல்லாமல் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணிப்பேன், ப்ரீமியம் பார்த்தா அவனுக்கு வரும், இவ்வளோ இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் கம்பெனி தாங்காது இல்லையே, நடத்தணும், நிறைய வேலை இருக்குது. உனக்கு முன்ன மாதிரியும் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கண்டென்ட்டு போட்டால் போடணும் அப்படின்னு தெரியும், அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி அப்படிங்க, சரி விடு, நம்ம வந்து இந்த டீலே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறோம். நம்மளுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் யூடியூபை கம்பேர் பண்ணும்போது. ஸோ 100 வருது அப்படின்னா 45 ரூபா யூடியூப் வச்சுப்பாங்க, 55 ரூபா உங்களுக்கு தந்துடுவாங்க. இதுதான். பட் ஆனால் ஒரு ஆப்ஷனில் தான் நீங்கள் ஏர்ன் பண்ணிங்க, இன்னும் 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நல்லா ஏர்ன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எதை நோக்கி போகிறேன்னே தெரியாமல் என்ன பண்ணுறது இல்லையா, இந்த பயம் இருக்கும். ஏர்ன் பண்ண முடியுமா நம்மளால், யூடியூப்லேருந்து வருமானம் வருமா, ஹூ ஆர் யூ அப்படிங்கிற மாரி. என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் மட்டும் எப்படி ஏர்ன் பண்ணுறீங்க, இதுதான் நடக்குது மறைமுகமாக. இதை பார்த்தாலே இந்த சினோரியா உங்களுக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பாக ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் யூடியூப் பக்கம் வாங்க. என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா நாங்கள் இருக்கோம், நான் இருக்கேன், நொண்டூரி நான் இருக்கேன், அதே சேம் டேலாக். ஸோ ஹவு மச், சரி ஆமாம் சரி வேணும், அவனு தரேன்னு சொல்லிட்டேன், மாதம் எவ்வளோ தருவேன் அப்படி. அது எப்படி என்னால் சொல்ல முடியும். அவன் ஆடு கொடுத்தான்னா உன்னோட சேனலுக்கு நான் தரலாம். எவ்வளோ ஆடு வருதோ எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு 5 ஆடு வந்துச்சுன்னா 5 ஆடு காசு எடுத்துக்கோ. ஒரு நாளைக்கு 50 ஆடு வந்துச்சுன்னா 50 ஆடு காசும் உனக்கு தான், 55% அதில் உனக்கு வந்துடும். ஸோ நான் கண்ட்ரோல் பண்ணுறது இல்லைடா, உனக்கு எவ்வளோ ஆடு வருதோ எடுத்துக்கிடா மாப்பிள்ள அப்படின்னு. சரி அப்போ மாதம் எவ்வளோன்னு சொல்ல மாட்டேன் ஃபிக்ஸ்டாக, அது எப்படி நம்ம சொல்ல முடியும். சரி ஓகே டீல் அப்படி. நோ கேரண்டி மாதம் எவ்வளோ தரும் அப்படின்னு யூடியூப் சொல்ல கிடையாது. எவ்வளோ ஆடு வருதோ அதை பொறுத்து உங்களுக்கு வருமானம். இன்றைக்கி வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்றைக்கி வந்து 10 ரூபா ஏர்ன் பண்ணுறீங்க, யூடியூப் எதுவும் கேட்க மாட்டாங்க. நாளைக்கு 100 ரூபா வந்தாலும் நீங்கள் யூடியூப் கேட்க முடியாது. அடுத்த நாள் வரவே இல்லை அப்படின்னாலும் யூடியூப் கேட்க முடியாது. ஆடு வரல, அவன் என்ன பண்ணுவான். ஸோ அதனால் அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து இது ஏன் திருப்பி போட்டிருக்கேன் அப்படின்னா, வே டு மேக் மணி இன் த யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், யூ கேன் மேக் மணி ஆன் யூடியூப் த்ரூ த ஃபாலோயிங் ஃபீச்சர்ஸ். ஸோ அதை திருப்பி உங்களுக்கு ரீவைண்ட் பண்ணுறேன். 5 ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஆனால் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் தெளிவாக நம்மளால் செஞ்சுருக்கப்பல செஞ்சுருக்கப்பல எவனுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது, எவன் எதை ஏர்ன் பண்ணலாம், எவன் எந்தெந்த ஆப்ஷனை வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு அது என்னென்னு பார்த்துருவோம். ஒய்பிபி ரூல் என்ன சொல்லுது பார்த்துருவோம். அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா இழுக்கக்கூடிய வருமானம் யாருக்கு போய் சேரும். 18 வயசு இருக்கணும், யூடியூப் வந்து 18 இயர்ஸுக்கு தாங்க இருக்கணும் சரிங்களா. அப்படி இல்லை அப்படின்னா கீழே அந்த 5 ஆப்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சில பேர் குழந்தைகள் வந்து யூடியூப் பண்ணுறாங்க, அவங்க வந்து லீகல் கார்டியன் வச்சு பண்ணணும். இமெயில் ஐடியே 18 வயசுக்கு மேலே தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம் 18 வயசுக்கு மேலே தான் இல்லையா, லீகல் கார்டியன் வச்சு பண்ணணும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான் ஆட்சன்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணுறது. ஓகே, ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ வரும், 55%. சேனல் மெம்பர்ஷிப் 18 வயசு இருக்கணும், 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். முக்கியமாக கம்யூனிட்டி டேப்னு ஒன்று இருக்குது, அதை அதை வந்து ஆன் பண்ணணும். அது இருந்தால் உங்களுக்கு வந்து சேனல் மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும் சரிங்களா. தெரியும் 1000 இருந்தாலே போதும். அதனால் குழப்பிக்க வேண்டாம். கம்யூனிட்டி டேப் 1000 சப்ஸ்கிரைப் வந்தாலே நம்ம வந்து ரீச் பண்ணிக்கலாம். மெர்ச் வணிகம் செய்தல், அதுக்கு வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் வேணும். கீழே வந்து அந்த டிஷர்ட்லாம் போடுறதுக்கு. இது வந்து சூப்பர் சாட். இது அடுத்து சூப்பர் சேட் அண்டு சூப்பர் ஸ்டிக்கர்ஸ். 18 வயசுக்கு மேலே இருக்கணும். லைவ் ஆப்ஷன் உங்கள் கண்ட்ரியில் எனேபிளாக இருக்கணும். லக்கிலி வி ஹேவ் லைவ் ஆப்ஷன் இன் அவர் கண்ட்ரி. நிறைய கண்ட்ரியில் லைவ் ஆப்ஷன் கிடையாது ஓகேவா. ஆளே இல்லாத கடையில் எதுக்குடா டீ ஆத்துற அந்த மாதிரி கண்ட்ரியில் வந்து லைவ் ஆப்ஷன் கொடுக்குறதில்ல. அதனால் ஃபேஸ்புக் புக்கில் லைவ் போயிடுறாங்க, அதெல்லாம் பண்ணால் நம்ம கண்ட்ரி அது நம்ம கண்ட்ரியில் இருக்குது. ஸோ அதை கவலைப்பட வேண்டாம். அடுத்து யூடியூப் ப்ரீமியம் ரெவன்யூ. யூடியூப் ப்ரீமியம் சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்கு வரும். இதுதான் ரூல். ஸோ இதுதான் வந்து ரூல். ஸோ இன்னையோட கோர்ஸோட ஃபஸ்ட்டு டே வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். நீங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி யூடியூப் ஏர்ன் பண்ணுது,
இப்படி யூடியூபர்ஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. 45/55 ரூல்னால் என்ன, அப்புறம் யூடியூப் YPP அண்ட் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் த பெஸ்ட். யூ ஆர் கம்ப்ளீட்டட் 2 days இன் யூடியூப் மாஸ்டரி கோர்சஸ் இன் தமிழ். ஸோ நல்லா ஃபன்னாக போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை விட நல்லா ஃபன்னாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். என்னன்னா பிபிடியாக போட்டுட்ருக்கேன் அப்படின்னா இது தெரியப்படுத்தணும். மற்ற அடுத்து வரதுலாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, சேனல் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் வந்து தெளிவாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் வரும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். ஸோ இதே மாதிரி ஒரு யூடியூப் மாஸ்டரி கோர்ஸ் இன் தமிழில் நான் வந்து பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சப்மிஷன் ஃபார்மு ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இன்னும் ஆட் ஆகலை அப்படின்னா அதுக்கு என்ன வழி அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். சரி பாய், see you tomorrow. Bye.